பிரியமான இறை உறவுகளே, மீண்டுமாய் ஒரு ஆராதனை. ஆண்டவரே நன்றி என்று சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் சுபத்துல வாழ்வில் உள்ள தீமைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டி இதோ ஆண்டவரை துதிப்போம். வீட்டில் உள்ள நம் மனதில் உள்ள பயங்கள், கவலைகள், எதிர்மறை சிந்தனைகளால் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? இதோ ஆராதனை, இதோ வெற்றி, இதோ விடுதலை. அப்பா நன்றி அப்பா. செவ்வாய்க்கிழமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். காலை ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க ராஜா. பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் மக சாட்சியமாய் வாழ செய்யுங்க. அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யுங்க ராஜா. பிள்ளைகள் வல்லமையிலே வாழும்படியாய் ஆண்டவரை நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெயரிலே விடுதலையை காண்பீர்கள் அன்பர்களே. எனவே இன்றைக்கு இறை சிந்தனை அன்பர்களே, நமது வாழ்க்கையில சில தருணங்கள் மாறாது. நமது வாழ்க்கையில சில தருணங்கள் நாம் நினைப்பது போல நடக்காது. ஏன் என்று பார்ப்போம் அன்பர்களே. இறை வார்த்தை தருகிறேன். ரோமையர் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமான்னு பார்க்கணும். நீங்கள் அவரிடம் நம்பிக்கை வைக்காமல், அவரிடம் ஒப்பு கொடுக்காமல் இது நடக்கும் என்று நினைக்காதீர்கள். நடக்காது. சில காரியங்கள் நடக்காது. சிலவற்றை ஆண்டவர் தள்ளி போடுவார். ஏனென்றால் அதன் மூலமாய் நம்ம மகிமைப்படுத்துவார். அவர் மகிமை அதுல விளங்கும். அவர் நம்மை சாட்சியப்படுத்துவார். அதன் மூலமாய் நாம் பிறருக்கு அறிவிப்போம், நம்மை போல இருக்கிறவர்களுக்கு அறிவிப்போம். ஆனால் சில காரியங்கள் நடைபெறாது. நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். யார் மீது? அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், அவரிடம் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருப்போம். எனவே பிரியமான இறை உறவுகளை, வெற்றியாளர்கள் பல முறை மறைக்கிற செய்தி என்ன தெரியுங்களா? கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை இருக்கும், அதை வெளியே சொல்லவே மாட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை சொல்லுகிறது, என்னிடம் நம்பிக்கை கொள், விடுதலை காண்பார். அதான் இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கை வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கையின் வழியாக தான் அதை செய்கிறார். நம்முடைய திறமைக்காக அல்ல. நம்ம பாவியாக இருக்கலாம், நாம் தவறு செய்திருக்கலாம். ஆனா நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அவரிடம் முறையிடுகிறேன், நான் அவரிடம் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். எனவே அவற்றை நிமித்தமாய் உன் நம்பிக்கை மட்டும் தான் பார்க்கிறார். நீ எங்கிருந்து வரலாம் பார்க்கல, நீ எந்த குடும்பத்திலிருந்து வரலாம் பார்க்கல, நீ ஏழையா பணக்காரரா பார்க்கல, பாகுபாடுகளை அவர் பார்க்கல. அவர் பார்ப்பதெல்லாம் யாரெல்லாம் நம்புகிறார்களோ விடுதலை அடைவார்கள். ஆண்டவர்கள் நம்பிக்கை வைங்க. நீங்க எதை செய்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க அன்பர்களே, ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலுமே கூட. இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் இயேசுவிடம் நீதான் மெசியாவா எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் வெளிப்பாடு சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நற்செய்தி, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 22-30 வரை உள்ள இறைவார்த்தையில இப்பொழுது ஆண்டவர், நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ ஏன் நம்பாம இருக்க அப்படின்னு கேட்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. நான் செய்யற செயலை பார்த்தோம் நீங்க நம்பல, அதுதான் சான்று. நான் மெசியா என்பதுக்கு சான்றுன்னு நீ மெசியா என்று கேட்ட மக்களிடம் இயேசு சொல்லுகிறார், என் செயல்கள் பார்த்து என் தந்தையின் செயல்களாக நான் செய்கிறேன் என்பதுதான் உங்களுக்கு சான்று. தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஆனா செயல்களை பார்த்துமே அவர்கள் நம்பவே இல்லை. தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் யாரும் ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்ம கூட தான் அன்பர்களே. அவர் மந்தையில நம்ம இல்லைன்னா நம்ம நினைக்கிறது நடக்காது. நல்லதுதான் நினைச்சிட்டு இருப்போம், ஆசீர்வாதம் தேடுவோம், நடக்காது. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும் என்றால் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவர் மீட்பை தந்துட்டாருங்க. 2025 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில அவர் மரணத்தை வென்று விட்டார். பாவத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர் மந்தையில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். யாருக்கு? யார் வேண்டுமானாலும் வரலாம். அதான் சொன்ன, ஏற்கனவே சொன்ன ரோமையர் புத்தகம் 3வது அதிகாரத்துல 22வது வார்த்தையில ஏற்கனவே சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கை வழியாய் கடவுள் மனிதர்களை அவருக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறார். நம்ம போய் அவர்கிட்ட இருக்கணும். உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் உங்க வீட்டுல நடந்துகிட்டே இருக்கா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை அமையாம தடை வந்து கொண்டே இருக்கிறதா? பிரியமானவர்களே, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. குடும்பமா குடும்ப ஜெபத்தில் அமர்ந்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை அவருக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறார்.
அதுக்கு என்ன வேணும்னா அவரு நீங்க நம்பிக்கை வைக்கணும், அவர்கிட்ட உட்காரணும், அவ்வளவுதான். பிரேயர்ல உட்காருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம், உங்க கணவரை, உங்க மனைவிய, உங்க வீட்டுல ஒரு பெரியவங்களை பிரேயர்ல உட்கார வைங்க, ஜெபத்துல உட்கார வைங்க, உட்காரும் ஜெபிங்கள் நண்பர்களே. அபிஷேகத்தை வல்லமை அறுவடை செய்வீர்கள். ஏனென்றால் அந்த ஜெபத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஏற்புடையவரா நம்ம மாறுறோம், அந்த மனிதனுக்கு ஏற்புடையவரா அல்ல, அவருக்கு ஏற்புடையவரா நம்ம மாத்துறார். அப்பா நன்றி ஆண்டவரே, துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன் ராஜா. நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்மெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ, கமெண்ட் மூலமா அனுப்பப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தொடுங்கப்பா ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் பெயரில் இந்த பிள்ளைகள் விடுதலை காண, உங்கள் பெயரில் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க, வல்ல செயல்களை இன்றைக்கே இந்த பிள்ளைகள் வாழ்வில் நடைபெற வல்லமையான இறைவன் கண்ணீர்கள் கவலைகளை எல்லாம் விடுதலை தருகிறார் ஆண்டவர். உங்களை சாட்சியமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் உங்கள் வீட்டில் உள்ள தீவினைகள், எதிர்மறை சிந்தனைகள், பயங்கள், கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் பெயரால் விடுதலை விடுதலை விடுதலை. மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கமெண்ட் மூலமா எனக்கும் விண்ணப்பங்களை அனுப்புங்க. என்னுடைய ஆராதனை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். என்னுடைய தனி ஜெபத்துல என்னுடைய திருப்பள்ளியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. உங்கள் துன்பமெல்லாம், கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.